சாரி கட்டுறதுலயே நமக்கு கஷ்டமா இருக்கிற ஒரே இடம் இந்த முந்தி ப்ளீட் எடுக்கிறது தான். அது எப்படி ஈஸியா எடுக்கலாம்னு ஒரு சூப்பர் டெக்னிக் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி சாரி டீடைல் பார்த்தரலாம். இந்த ராயல் ப்ளூ சாரிய டி நெசவு அப்படிங்கிற பேஜ்ல தான் வாங்கினேன். இது ஒரு சாஃப்ட் சில்க் சாரி. இந்த சாரியில இருக்க இந்த கோல்டன் சாரி வீவிங் ரொம்ப சூப்பரா கிராண்டா இருக்கும். இதுல எந்த உருவப்படமும் இல்லாதனால நீங்க ரம்ஜானுக்கு கூட இந்த சாரியை ட்ரை பண்ணலாம். இப்போ டிப் போலாமா? ஃபர்ஸ்ட் சாரியோட ஸ்டார்டிங்ல ப்ளீட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ப்ராப்பரா உங்களுக்கு ப்ராப்பரா வரலைன்னா ரஃபா கூட எடுத்துக்கலாம். எடுத்த ப்ளீட்டை டோர்ல இந்த மாதிரி ஓபன் பண்ணி டைட்டா வச்சு லாக் பண்ணிக்கோங்க. சோ கிரிப்காக உங்க ஷோல்டர் சைஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ளீட் எடுத்துக்கோங்க. அதை ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிடுங்க. ரிமைனிங் ப்ளீட் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிருந்தீங்க இல்லையா, அந்த சைஸ்க்கே வந்து ப்ராப்பரா எடுத்துட்டே வாங்க. லென்த் எப்படி எடுக்கணும்னா உங்க எல்போல 3 டைம்ஸ் எடுத்தீங்கனாலே கரெக்டா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளீட் ஃபோல்ட் பண்ணிக்காத எடுத்துருங்க. நான் டைட்டா பிரஸ் பண்ற மாதிரி எல்லா ப்ளீட்டையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த மாதிரி சில்க் சாரினாலும் ரொம்ப அழகாவே ப்ளீட் அலைன் தான் அழகா எடுத்துடலாம். இப்ப பிளவுஸ் பார்த்தலாமா? ஸ்லீவுக்கு வர பார்டரை யூஸ்வலா பிளேஸ் பண்ணாம இந்த மாதிரி யூனிக்கா கோபுரம் டிசைன்ல பிளேஸ் பண்ணி